எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சவுண்ட் வரல. சாப்பிட்டீங்களா? சரி, துக்கமாக இருக்கவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருமே நல்லா அலர்ட்டாக இருக்கீங்க. சரி, என் பேர் வந்து செல்வமணி. நான் வந்து இப்போ தான் புதுசாக இந்த மேடைக்கு இது பண்ணுறேன். இருந்தாலும் எனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நான் வந்து ரொம்ப கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த இடத்துல. இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்காகவும், இந்த சபையில் ஃபாஸ்டர் எல்லாருக்காகவும் நான் முதல்ல நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். இப்போ அந்த கதை சொல்ல போகலாமா? ரெடிங்களா? ரெடியா? சரி, ஓகே. நான் கதை சொல்கிறது வந்து ஒரு பசுமையான, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா ஒரு பசுமையான இடம், சரிங்களா? அந்த நாட்டில் வந்து தாவீதுன்னு ஒரு சிறுவன். அவன் என்னன்னா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். என்ன, நான் இடையில வந்து என்ன பண்ணுவேன், கொஸ்டின் கேட்பேன். நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சர் என்ன சொல்லணும். ஓகே, சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவான், அந்த தாவீது என்ன இருக்கான், ஆடு மாடுலாம் மேய்ச்சிட்டு இருக்கான். ஓகேங்களா? சரிங்களா? இங்கே கவனிங்க, எல்லோரும் இங்கே கவனிக்கணும். சரிங்களா? ஆடு மேய்ச்சிட்ருக்கான். அப்போ அவனுக்கு வந்து 8 சகோதரர்கள். இவன் தான் என்னது லாஸ்ட்டு சிறுவன். இவன் என்ன பண்ணுறான், ஆடு மேய்ச்சிருக்கும் போது என்ன பண்ணுறாங்க, அவங்க அண்ணங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இராணுவத்தில் இருக்காங்க. அதாவது போர் வீரர்களாக இருக்காங்க. நம்ம ஆர்மி சொல்கிறோம்ல, இப்போ அந்தமாரி அங்கே வந்து போர் வீரர்களாக இருக்காங்க. அப்படி இருக்கும் போது அவங்களாம் அங்கேருந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு அவங்க அண்ணன்களுக்கெலாம் வந்து சாப்பாடு போய் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பயிர் வகைகள்லாம் போய் கொடுத்துட்டு வான்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு தாவீது, அவங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணுறாரு, அவங்க அண்ணனுக்கு போய் சாப்பாடு கொடுக்க போகிறாரு. அவங்க அண்ணங்களாம் எங்கே இருக்காங்க, அவங்க அண்ணங்களாம் கவனிக்கலையா யாருமே? அவங்க அண்ணங்களாம் எங்கே, போர்க்களத்தில் இருக்காங்க. எங்கே இருக்காங்க? போர்க்களத்தில் இருக்காங்க. இவர் தாவீது இப்போ என்ன பண்ணுறாரு, சாப்பாடு கொடுக்குறதுக்காக போகிறாரு. அவங்க அப்பா சொல்கிறபடி கீழ்ப்படிஞ்சு சாப்பாடு கொடுக்குறதுக்காக போகிறாரு. ஓகேங்களா? அப்போ சாப்பாடு கொடுத்துருக்கும் போது அங்கே போர் நடந்து இவர் போகும்போது ரொம்ப இருட்டாயிடுச்சு, ரொம்ப நைட் ஆயிடுச்சு. நைட் ஆனதுனால என்ன ஆயிடுச்சு, போர்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த காலத்தில் வந்து சட்டப்படி என்ன பண்ணணும், நைட்டு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், போர் நடக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணிடுச்சுன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு, போர் பண்ணச்சு, அமைதி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா போகிற ஸ்டாப் ஆயிடுச்சு. போர் நடக்குது, ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க அன்னைங்கெல்லாம் வந்து தாவீதை பார்த்து ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாவீதை பார்த்து கேட்கும் போது தாவீது சொல்கிறாரு, அப்பா அவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க, அதனால் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க அன்னைங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா கோவப்பட்டு தாவீது மேலே எரிச்சல் பட்டுட்டு நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறாங்க, கோவப்பட்டுட்டு. அப்போ தாவீது என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து பார்க்குறாரு. போகும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா, ஒரு 9 அடி உயரமுள்ள ஒரு பெரிய உருவம் அவர் முடிய வருது. ஒரு நிலநடுக்கமே ஏற்படுது அங்கனக்குள்ளே. நிலநடுக்கம் ஏற்படும் போது அந்த உருவத்தை பார்த்துட்டு தாவீது என்ன கேட்குறாரு, யாருன்னு கேட்குறாரு. யாருன்னு கேட்கும் போது அவங்க அண்ணங்களாம் என்ன பண்ணுறாங்க, அந்த கூடாரத்துக்குள்ளே போயிடுறாங்க. ஆனால் போர் வீரர் வேற ஒருவர் வந்து என்ன சொல்கிறாரு, இவர் வந்து கோலியாத், அவர் பேர் என்னது, கோலியாத். கோலியாத் வந்து இவர் வந்து 40 நாளாக இங்கே வந்து இருந்து என்ன பண்ணுறாருன்னா 40 நாள் இங்கேருந்து இந்த போரிட்டு யார் என்னோட போரிட்டு வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும் போது யாருமே போரிட வரமாட்டேங்கிறாங்கன்னு அந்த போர் வீரர் சொல்கிறாரு. அப்போ தாவீது என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து போரிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே நீயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டவுடனே அவங்க அன்னைங்க எல்லாரும் உள்ளே போயிடுறாங்க, போர் வீரர் உள்ளே போயிடுறாங்க. மறுநாள் தாவீது வந்து சவுல் ராஜா, அந்த நாட்டுக்குரிய ராஜாட்ட போய் என்ன சொல்கிறாரு, நான் வந்து என் பேர் வந்து தாவீது, எங்கள் அன்னைங்களாம் உங்கள் போர்க்களத்தில் தான் போரிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிகிட்டு இருக்கும் போது இவரோடனே உனக்கு என் ஆசையை நிறைவேற்றுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு தாவீது. தாவீது கேட்கும் போது அந்த ராஜா என்ன சொல்கிறாரு, நானே இங்கே போர்க்களத்தில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, நீ வேற வந்து உன் ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்கிறையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும் போது வேறு ஒரு ஆசை இல்லை, நான் வந்து கோலியாத்தோட போய் சண்டை போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. கோலியாத்தோட போய் சண்டை போட, நீ வந்து ஒரு சிறுவனாக இருக்க, அவன் சிறு வயதிலிருந்து பெரிய மாவீரனாக இருக்கான், அவனோட எப்படி போய் சண்டை போடுவேன் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது
அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவரோட போரிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராஜா சரின்னு சொல்லிட்டு போயிடாரு. தாவீது என்ன பண்ணுறாரு, ராஜாட்ட சென்று வருகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. மறுநாள் காலையில் தாவீது வராரு. தாவீது வரும்போது அவருக்கு போர்க்கவசம் அதெல்லாம் போடணும்ல. இந்த இங்கே படத்தில் இருக்குது பாருங்கள், போர்க்கவசம் போட்டிருக்காங்களா, அந்தமாரி போர்க்கவசம் போடுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, போர்க்கவசம் அவர் மேலே திணிக்கிறாங்க. ஆனால் அவருக்கு வந்து என்ன செய்யலை, தாவீதுக்கு அது பத்தலை. அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு கர்த்தருடைய கவசம் இருக்குது, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா போருக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கார். போருக்கு ரெடியாக இருக்கும் போது என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு ஆத்தங்கரை இருக்குது, அந்த ஓரத்தில் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அங்கே உள்ள கூழாங்கற்கள் 5 கூழாங்கற்கள் எடுத்து தான் பையில் போட்டுட்டு போகிறாரு. போகும்போது அங்கே கோலியாத்து இருக்கார். கோலியாத்து நிற்கும் போது என்ன சொல்கிறாரு, நான் வந்து சக்தி வாய்ந்த வீரன், நீ என்ன இத்தனோடு சிறுவனாக இருக்க, நீ எப்படி என்னைய வெல்வ அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு கர்த்தருடைய கரம் என் மேலே இருக்குது, அந்த நம்பிக்கை என் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணுறாரு, கோலியாத்து அவர் இருக்கிற இந்த ஈட்டியை எடுத்து அந்த போர்வாலை எடுத்து தாவீதுக்கிட்ட கொண்டு வராரு. ஆனால் தாவீது என்ன பண்ணல, பயப்படவே இல்லை. பயப்படாமல் என்ன பண்ணார்னா வச்சிருந்த பையில் இருந்த ஒரு கூழாங்கல்லை எடுத்து, இது கவனி இருக்கல, கவனி உண்டிகோல் சொல்லுவோம்ல, உண்டிகோல், அதை சுற்றி விட்டு என்ன பண்ணார் கோலியாத்துக்கு நேராக வீசி எறிஞ்சார். கோலியாத்து அந்த கல் என்ன பண்ணிச்சு, நேராக கோலியாத்து நெற்றியில் போய் பட்டு என்ன ஆயிடுச்சு, கோலியாத்து கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்தது மட்டும் இல்லை, அவர் நில குழஞ்சி கீழே விழுந்துட்டார். அவர் என்ன ஆகிட்டார், பூமியில் விழுந்து நில குழஞ்சி அன்கான்சியஸ் வரை ஆகிட்டார். ஆனவுடனே அங்கே உள்ள மற்ற வீரர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அந்த கோலியாத்தில் உள்ள வீரர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா இவனை பார்த்துட்டு ஐயோ என்னடா இவரே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி போயிடுறாங்க. அப்போ மற்ற இங்கே உள்ள வீரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, தாவீதை தூக்கி பாராட்டுறாங்க. நல்லா நீங்கள் வீரராக இருந்துட்டீங்கன்னு சொல்லி பாராட்டுறாங்க. சரிங்களா, இந்த பாராட்டி முடித்தோடனே அவர் சொல்கிறாரு, அது ராஜா வர்றார், சவுல் ராஜா வந்து சொல்கிறாரு தாவீதுட்ட, நீ வந்து நல்லா சண்டை போட்ட இது பண்ண உடனே பாராட்டுறேன்னு. தாவீது என்ன சொல்கிறாரு, இந்த பாராட்டெல்லாம் கர்த்தருக்கு உரியது, நான் வந்து ஒரு வேலைக்காரன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு முடிக்கிறார் இந்த கதையை. முடிக்கிறேன். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, அவர் என்ன செஞ்சார், தாவீது வந்து அவங்க அப்பா சொல்கிறதுக்கு கீழ்ப்படிஞ்சார். இன்றைக்கி விபிஎஸோட தலைப்பு என்னது, கீழ்ப்படிதல். அவர் வந்து தாவீது என்ன பண்ணியிருக்காரு, அவங்க அப்பா சொல்ல போய் அவர் சொல்லாமல் இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் போகாமல் தான் என்ன இருந்திருக்கும், போயிருக்க மாட்டார், அவருக்கு வெற்றி கிடச்சிருக்காது. சரிங்களா, அதேமாரி அவர் என்ன பண்ணுறாரு, ராஜா கிட்டே போகும்போதும் ராஜா என்ன செஞ்சுருக்கலாம், நான் தான் பெரியவன் சொல்லிட்டு தாவீது என்ன சொல்லியிருக்கலாம், சண்டை போட வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துலையும் ராஜா என்ன பண்ணியிருக்காரு, தாவீது சொல்கிறத கேட்டு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணியிருக்காரு, சரி நீ சண்டைக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் நம்மளும் எல்லோரும் என்ன பண்ணணும்னா நம்ம பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தருக்குள் வழி நடக்கணும். உங்களுக்கு வசனம் தெரியுமா, அன்றைக்கி எல்லோரும் பைபிள் படிச்சிங்களா? பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, எபேசியர் 6:1. அதில் என்ன தெரியுமா, பிள்ளைகளே பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள்னு வசனம் இருக்குது. டெய்லி வசனம் படிப்பீங்களா? டெய்லி பைபிள் படிப்பீங்களா? டெய்லி பைபிள் படிக்கணும். ஒரு வசனம் படிங்க. சரிங்களா, டெய்லி இனிமேல் படிப்பேன்னு சொல்கிறாங்களா, கை தூக்குங்க. படிக்க மாட்டிங்களா? பைபிள் வசனம் படிப்பீங்களா, படிக்க மாட்டிங்களா? சரி, ஓகே, நன்றி.